நண்பர்கள், அமெரிக்காவில் இருக்கிறோம். டாலஸில் இருக்கேன். அங்கே வந்து கார்லட் டவுன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோ பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கேன். அங்கே ஒரு ஜிம்முக்குள்ளே போனால் $20 கேட்டாங்க. $20 கொடுத்து ஜிம்முக்கு போகிற அளவுக்கு நான் மாதம் கட்டுறதே வந்து $47 தான், 48 கனடியன் டாலர். இங்கே $20 பண்ணும்போது அதை நான் இது பண்ணாலே $32 கிட்ட வந்து அவ்வளோ வராது. ஒரு $20 அப்படின்னா ஒரு $26 அந்த ரேஞ்சு வந்து வரும் கனடியன் டாலர்ஸ் படி. பாதி மாதத்துக்கு கட்ட வேண்டியதை கட்டுற மாதிரி இருக்கும். பட் ஐம் நாட் கோயிங் டு டூ தட். அதனால் வந்து அதை வெளியவே வந்து சுற்றி நடந்துகிட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் இங்கே இருக்கிற அந்த காரிய சித்தி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து போயிட்டு நல்லபடியாக தரிசனத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்ல அருமையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து சாப்பிட்டதை குறைக்கிறதுக்காக வந்து நடக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து ஜிம்முக்குள்ளே அவங்க போயிருக்காங்க, எங்கள் அக்கா போயிருக்காங்க. ஜிம்முக்கு வெளியே நான் நடந்துக்கிட்டேன். இதை முடிச்சுட்டு இன்னும் பயங்கரமான சாப்பாடுகள்லாம் வந்து சாப்பிட போகிறோம். இன்னும் பல இது பண்ண போகிறேன். எவ்வளோ ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரில. இன்னும் ப்ரைவசி அண்ட் ஆல் ஆஃப் தி அதர் திங்ஸ். பட் I'll try to capture most of the things, videos and stuff, and I'll try to include that in this video. இந்த வாரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வாரமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு 3 நாள் வந்து நான் இங்கே இருப்பேன். இங்கேருந்து கிளம்பி வந்து டொரண்டோ போயிட்டு அங்கேருந்து இமீடியட்டாக செயின்ட் ஜான்ஸ்க்கு போயிட்டு அப்படியே வந்து அடுத்த ஃபேஸ் ஆஃப் ஆடிட் வந்து போகணும். அது முடித்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு இது இருக்கும். போன ஆடிட்டே கொஞ்சம் ஒரு மாதிரி சில பிரச்சனைகள் வந்து போச்சு. எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பட் ஸ்டில் அது சிஸ்டமில் பிரச்சனை. ஆனால் வந்து என் மேலே தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து அது கன்வே ஆகுது. ஸோ ஐ ஷுட் ஆல்சோ ஃபிக்ஸ் மை திங்கிங். வெதர்லாம் நல்லா அருமையாக இருக்குது. 27 டிகிரி செல்சியஸ். இந்த வெதர் வந்து எனக்கு செயின்ட் ஜான்ஸில் வரணும் அப்படின்னா ஒரு லேட் ஜூலை ஆர் ஆகஸ்ட் அந்த ரேஞ்ச் தான் வந்து வரும். ஒரு ஃபியூ டேஸ், ஒரு 10 to 15 days 20 days அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வரும். பட் இட் ஃபீல்ஸ் நைஸ். அங்கேருந்து வந்து வெறும் காலாக நடந்து போகிறதுலேருந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. நான் வந்து இன்னொரு விஷயமே வந்து நோட் பண்ணேன். எனக்கு வந்து வெளியே அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோடய பெர்ஸ்பெக்டிவ், அமெரிக்கா ஓகே வந்து ஒரு பெரிய நாடு, ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அப்படி இப்படின்ற வேறு மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் அது வந்து சில விஷயங்கள் வேறு மாதிரி மாறி இருக்குது. இங்கேயும் அவங்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்றது நிறையா இருக்குது. வெளி உலகத்துக்கு அவங்க காட்டிக்கிற இதில் தான் அமெரிக்கா இருக்கான்னா இல்லை. நான் அந்த மாதிரி நேற்று என் கேப் டிரைவர் ஒருத்தர் வந்தாப்புல, இறங்கின உடனே எனக்கு அமெரிக்காவில் நடந்த ஃபஸ்ட்டு பாசிட்டிவான இதுன்றது அந்த ஆளோட பேர் தான். பேர் வந்து டிசையர். நல்ல அருமையான பேர் அதுதான். இட் வாஸ் ஃபைன். அந்த ஆள் நிறையா சொன்னாப்புல, இந்த மாதிரி நான் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு, இந்த 15 வருஷத்தில் வந்து நான் ஐம் சீயிங் அமெரிக்கா கோ டவுன், இந்த மாதிரிலாம் வந்து சொன்னாப்புல. என்ன ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது வந்து இல்லை, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பாரு, இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஒரு ஜங்கிள் மாதிரி, ஒரு கான்க்ரீட் ஜங்கிள் மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்களே. இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ். பட் நான் இந்த கண்ட்ரியோட சிட்டிசன் கிடையாது. எனக்கு வந்து எப்படி இருக்குன்றதை வேடிக்கை பார்த்துட்டு போகிறது தான் என் வேலை. நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் வேடிக்கை பார்க்கும்போது வந்து இங்கே நிறையா இருக்குது. லைஃப் இஸ் சிம்பிள் இங்கே. ஆனால் வந்து இவங்களே வந்து ஐயோ ரொம்ப சிம்பிளாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்களே அதுக்கு பிரச்சனையை, ப்ராப்ளம், இன்ஜினியரோட வேலை வந்து ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இல்லாத ப்ராப்ளமை உருவாக்கி அதை ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுற வேலையை தான் இப்போ இவங்க பார்த்துட்ருக்காங்க. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். நான் இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு நோட் பண்ண விஷயம் என்ன தெரியுமா, இந்த கலர், இங்கே இருக்கிற அந்த கலர், ஸ்கை கலர், சன்லைட்டோட கலர், இந்த செடிகளோட கலர் வந்து வேறு மாதிரி இருக்குது. என்னென்னு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு எல்லோயிஷ் இது வந்து அந்த மாதிரி வந்து இருக்குது. அங்கே கனடாவில் செயின்ட் ஜான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூயிஷ் டோனில் வந்து இருக்கும். இதுதான் நான் ஐடென்டிஃபை பண்ணது. இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறேன், நோட் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன்.
போல கிளம்பலாமா? எஸ், காஸ்கோவே அமெரிக்கன் தான். இது அமெரிக்கன் காஸ்கோ, கனடியன் காஸ்கோ. இது வேற. இந்த மாதிரி நம்ம ஊரில் நிறைய கிரவுண்டுகளை பார்த்துருப்போம். அங்கே தான் நிறைய பேர் வந்து கிரிக்கெட்லாம் விளாண்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஊரில் 2 இடத்துல நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரவுண்டு பக்கத்துலேயே வந்து இருக்கும். அங்கே வந்து இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து இங்கே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஆத்தங்கரை பக்கத்தில் போகணும். அது பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரு, 2 பக்கம் வந்து மயானம் வந்து இருக்கும், எரிக்கிற இடம் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நமக்கு பழக்கமான விஷயங்கள் வச்சுப்போம், ரெஃபரன்ஸாக வச்சுப்போம். நான் இப்போ சொன்னது வந்து ஒரு மாதிரி தவறான ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம். வாழ்க்கை இது பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி சூரிய ஒளி வந்து நம்ம மேலே பட்டு ஒரு ஞானம்னு ஒன்று பிறக்கும்போது வந்து இப்படி தான் வந்து படும். ஏன் இப்படி வளர்கிறேன் அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து படித்தேன். அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இல்லை ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இல்லை பார்க்குறோம் அப்படின்னா, கேட்குறோம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயங்களோட அதை வந்து லிங்க் பண்ணிப்போம். அப்படி தான் நம்மளோட பிரெயின் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிது, அதை ஞாபகமும் வச்சுக்க முடியுது. சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. நீங்கள் எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் சரி, ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி. ஏன்னா அதுக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது வந்து உங்கள் பிரெயினுக்கு இல்லை. ஆனால் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னும்போது, அதுக்கப்புறமா அதே மாதிரி வேறு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுவும் இதுவும் சேர்ந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக மாறி அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து மறக்காது. இப்படின்றது வந்து நான் ஒன்று படித்தேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு நான் மறந்துட்டேன். ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இது படித்தேன் அப்படின்றதுனால. இதுக்கு மேலே ஏதாவது படிக்கும்போது ஞாபகம் வந்துச்சுன்னா அதை இன்னொரு இதில் வந்து சொல்கிறேன். இது எவ்வளோ கரெக்டான விஷயம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஊரில் டோனட்ஸ் அப்படின்றதெல்லாம் பெரிய இது கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிறவங்ககிட்ட டோனட் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இனிப்பாக இருக்கிற வந்து உளுந்த வடை வந்து பெருசாக இருக்கும். அதில் வந்து மேலே வந்து சக்கரை தண்ணியை ஊற்றி வச்சுருப்பாங்க, இல்லை ஏதாவது ஃப்ளேவர் போட்டு வச்சுருப்பாங்க, சாக்லேட்டை போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு வெள்ளைக்காரன்ட்ட போய் அதே நம்ம ஊர் உளுந்த வடையை காட்டினா என்ன சொல்லுவான்? ஓ, இந்தியன் டோனட் அப்படின்னுவான். ஆனால் அது ஸ்வீட் இல்லைடா அப்படின்னு சொன்னால், ஓ இட்ஸ் சேவரி டோனட், இந்தியன் சேவரி டோனட் அப்படின்னுவான். ஏன்னா அவங்களுக்கு பழக்கமான, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து கிராஸ் ரெஃபரன்ஸாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நாம் எப்பயுமே வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு.
அண்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறதும் எவ்வளோ பெரிய தப்பு. வேர்ல்ட் இஸ் வியர்ட். காய்ஸ், நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏர்பார்க் எஸ்டேட்ஸ் அப்படின்னு ஏதோ பேர் தான் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இங்கே வந்து இந்த ஒரு சைன் இருக்குது, லோ ஃப்ளையிங் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு. இப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், சின்னதாக ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து நின்றுருக்கு. அமெரிக்கா இஸ் நைஸ். A lonely man walking in a crowded environment. எப்பயும் வந்து நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஊரை பற்றி நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுருப்போம், ப்ளஸ் விசாரித்து வைப்போம். அப்புறம் வந்து ஒரு டூரிஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னும்போது வந்து எல்லா சைடும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம், என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, என்னெல்லாம் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது, என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் இடம் இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த தடவை வந்து நான் அது எதுவுமே பண்ணல, இங்கே வரணும் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு காரணங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ், எங்கள் அக்கா வந்து இங்கே இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க கூட நான் ரெகுலராக பேசி இது பண்ணியிருந்தேன்னா இங்கே அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அவங்ககிட்ட வந்து நான் கடைசியாக பார்த்து ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர். என்ன பேச போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எதுவும் தெரியாது. நான் என்ன சொல்லிட்டேன்னா, ஐ எம் கோயிங் டு கம் தேர் அப்படி மட்டும் சொல்லிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், நான் வந்து என்னோடய ஒர்க் ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் வந்து இருக்கும். அதுலேருந்து நான் வந்து இதுக்கு வந்து ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆன்லைன்லேயே இருப்பேன், நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். சர்ப்ரைசிங்லி என்ன அப்படின்னா, என்னால் ஹாட்ஸ்பாட்லேருந்து கனெக்ட் பண்ணி என்னால் இன்டர்நெட்டை ஷேர் பண்ண முடியல. ஒர்க் ஃபோனில் வந்து பெருசாக நான் வந்து வேறு எந்த ஆப்பும் வந்து வச்சுக்கல, யூனோ. ஸோ வந்து இது எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ வந்து எனக்கு அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர்ன்றது கூடிக்கிட்டே போச்சு. இன்னும் நான் இப்போ கடந்த சில வருஷங்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக இருக்கோம், வெளியே சுற்றுறோம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கோம் அப்படின்னாலுமே வேறு ஒரு ஊரில் இருக்கோன்றதுனால வந்து எப்பயுமே என் ஃபோனில் இன்டர்நெட் ஆன்லேயே தான் இருக்கும். வீட்டில் இருக்க நான் ஒய்ஃபை, வேலை இருக்க நான் ஒய்ஃபை, மற்ற நேரத்தில் வந்து இன்டர்நெட் ஆன்லேயே இருக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் என்னை ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ யூனோ இந்த சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருக்கிறதுனால வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து எனக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்பயுமே என் கையில் ஃபோன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தடவை வந்து அந்த இன்டர்நெட் இல்லை அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து சரி இன்டர்நெட் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா $16 பெர் டே அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் இங்கே வந்து 5 நாள் இருக்க போகிறேன் அப்படின்னும் போது அதுவே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து இட்ஸ் லைக் $60 ஃபார் 5 days. என்னோடய மந்த்லி இன்டர்நெட் பிளானே வந்து $40 அந்த ரேஞ்ச் தான். ஸோ ஐ டிசைடட் நாட் டு பே ஃபார் தட் சர்வீஸ். இன்னும் வீட்டில் தூங்கி எந்திரிக்கும் போது ஒய்ஃபை இருக்கும், அப்போது எனக்கு எல்லாமும் தெரிய வரும். ஆனால் எப்போ வீட்டை விட்டு வெளியே வரேனோ அப்போ வந்து எனக்கு இன்டர்நெட் இருக்காது. திரும்ப நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இன்டர்நெட் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த நான் எங்கே போகிறேன், பக்கத்தில் என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து தெரியல. நான் நேற்று இது கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன், ஜிம்முக்கு வந்து எங்கள் அக்காவை போக சொல்லிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் டேக்கு $20 கேட்குறான் அப்படின்னு. ஸோ அதனால் நான் வந்து இதை பற்றி நான் பக்கத்தில் சுற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து நான் இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்நெட் அகைன் கிடையாது. நான் 2 ஃபோனையும் வச்சு சுற்ற போகிறதில்ல. வெக்கேஷன் அப்படின்றதுனால வந்து ஒர்க் ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ வந்து நான் எங்கே போகிறேன் என்ன ஏதுன்னு தெரியல. நான் வந்து நம்ம இஷ்டமோல வந்து சுற்றலாம் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறது வந்து எனக்கே வியர்டாக இருக்குது. ஏன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்டர்நெட் சர்வீஸ்லாம் வந்து இதாகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பிஃபோர் வி காட் யூஸ் டு இட், எப்படி இங்கே வராங்க வந்திருப்பாங்க, எப்படி இங்கே வந்து மற்ற இடங்களை தெரிஞ்சிருப்பாங்க. நானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என் ஊரில் விட்டுட்டு வேறு ஒரு ஊருக்கு போய் வாழ்ந்தவன் தான். அப்போ நான் போகும்போது தான் இன்டர்நெட் அப்படின்றது வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து சுற்றி இருக்க எல்லாத்தையும் இன்டர்நெட்லேயே தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இட் வாஸ் ஸ்டில் கிராப்பி. ஸோ அப்போ நான் எப்படி அந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னா சுற்றி நடப்பேன், போவேன், அந்த மாதிரி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இப்போயும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சுற்றி நடந்துகிட்ருக்கேன். அப்படி வரும்போது நான் கண்டுபிடிச்சது தான் இந்த ஏர்க்ராஃப்ட். பார்த்தீங்கன்னா நான் வந்து அது பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்காக வந்து இப்படி சுற்றி நடந்து வந்தேன், பக்கத்தில் வந்துட்டேன். இட் வாஸ் நைஸ். ஒரு சிறிய ரக விமானம், அருமையாக இருக்குது.
யா லெட்ஸ் கண்டினியூ வாக்கிங் பேக். ஹாபி லாபி அப்படின்னு வந்து இருக்குது. ஹாபி லாபி அப்படின்னு ஒரு இடத்து பக்கத்தில் இப்போ நான் வந்து இருக்கேன். அந்த ஏர்க்ராஃப்ட் இடத்துக்கு பக்கத்துலேயே. இப்போ நான் நடந்து வந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹாபி லாபி இருக்குது, பிளானட் ஃபிட்னஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் கூட்டம் இல்லை. அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஃபில்லே, வாட்டர் பர்கர், அது வந்து டெக்ஸஸோட இது. சிக்ஃபில்லேன்றது அமெரிக்கா ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் அந்த மெக்டி, டாக்கோபெல், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. கூட்டமும் நிறையா இருக்குது. அமெரிக்கா இஸ் அ வியர்ட் கண்ட்ரி. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அக்கா கேட்டாங்க, வாட் யூ திங்க் அபவுட் அமெரிக்கா சோஃபார், ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்காவில் வாட் யூ திங்க் அபவுட் அமெரிக்கா சோஃபார். அவங்களுக்கு சொன்னதே இப்போ நான் திரும்ப சொல்கிறேன். டு சிம்பிளிஃபை எவ்ரி திங், அமெரிக்கா ஹேஸ் டூ மெனி ஆப்ஷன்ஸ். பாசிட்டிவும் அதுதான், நெகட்டிவும் அதுதான். டு கீப் யுவர் செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் ஆல்சோ யுவர் செல்ஃப் டிஸ்ட்ராக்டட் இங்கே எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, 2 எக்ஸ்ட்ரீம் வந்து இங்கே கொண்டு போக முடியும். இப்போ வந்து உன் கையில் ஒரு $100 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு விட்டோம்னா அப்படின்னா அந்த $100 1 மணி நேரத்துக்குள்ளே செலவு பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு நாளில் செலவு பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 10 நாள் வச்சு செலவு பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. செலவே பண்ணாமல் வந்து வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதை வளர்த்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது இங்கே மட்டும்தானே இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்மளோட ப்ரையாரிட்டி எது அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்குது இல்லையா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் செயின்ட் ஜான்ஸ் இதோட முந்தின கட்டில் சொன்ன மாதிரி நமக்கு பழக்கமான நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தோடு தான் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் வச்சுப்போம். ஸோ நான் வந்து செயின்ட் ஜான்ஸில் ஒரு 4 வருஷமாக இருக்கேன், 3.5 வருஷமாக இருக்கேன். இப்போ நான் இது எல்லாத்தையுமே அதோட நான் ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். அப்போ இங்கே வந்து ஒரு 100 டாக்கோ பெல் இருக்குது அப்படின்னா அங்கே இப்போ தான் ஒரே ஒரு டாக்கோ பெல் வந்துருக்கு. அங்கே சிக்ஃபில்லேன்றது இல்லவே இல்லை. பட் யா இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். பர்கர் கிங் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெக்டி இருக்குது, பீஸா இருக்குது, அப்புறம் சின்ன நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அவங்க எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணணும், வளரணும், எல்லாம் ரைட். பட் யூனோ அட் சம் லெவல் செலவு பண்ணணும் அப்படின்னு வரும்போது வந்து அங்கே செலவு பண்ணணும்னு தோணாது. நான் ஆன்டாரியோக்கு வந்தேன் அப்படின்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் திரும்ப வருது, செலவு பண்ணணும்னு தோணும். இங்கே வரேன், அதை விட பயங்கரமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. செலவு பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால தோணுது. ஸோ வென் யூ ப்ரொவைட் 10 ஆப்ஷன்ஸ் இட் கெட்ஸ் கன்ஃபியூசிங். யூ ஹாவ் டு சூஸ் ஒன் அமாங் திஸ் 10, ரைட்? இப்போ உங்களுக்கு கொடுக்குறது 2 ஆப்ஷன். ஒன்று ஜிம்முக்கு போ, ஒர்க் அவுட் பண்ணு, இல்லைன்னா வந்து போய் வெளியே சாப்பிடு. இப்போனா ஒரு கிளியர் ஆப்ஷன் வந்து எடுத்துருவோம். எல்லா நேரம் ஒரே ஆப்ஷன் எடுப்போமான்னா இல்லை, ஒரு ஆப்ஷன் எடுப்போம், அடுத்த தடவை வேறு ஆப்ஷன் எடுப்போம், இந்த மாதிரி இருக்கும். வாட் இஃப் தெர் இஸ் 10 ஆப்ஷன்ஸ், 100 ஆப்ஷன்ஸ், 1000 ஆப்ஷன்ஸ், ரைட்? ப்ராபபிலிட்டி தான் இல்லையா? இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வியர்ட் அட் த சேம் டைம். நான் வந்து சாப்பாடு ஜிம்முன்ற விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லியிருக்கேன், ஆனால் அதில் மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே அதுதான். இன்னொரு நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட் பீப்புள் ஹியர் ஆர் ஃப்ரீ. அவங்களுக்கு வந்து எந்த பெரிய பிரச்சனையுமே வந்து தெரியல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால இவங்களாம் அவங்களுக்கே புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சுற்றிட்டு போயிட்டுருக்காங்க. நானும் ஆரஞ்சு கலரில் தெரிகிறேன். காரணம் நான் வந்து இதெல்லாம் மாறல, வெயில் என் மேலே நேராக அடிக்குது, அதுதான். ஐ எம் நாட் பிகமிங் அன் ஆரஞ்ச் மேன். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னா செந்தூரமும் காவி நிற இந்த கயிறும் தான். நான் வந்து கட்டியிருந்தேன் என்னோடய பழைய வீடியோஸில். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இப்போ ரீசெண்டாக இருக்காது, ஏன்னா அதுவாக வந்து விழுந்துருச்சு. அது நான் கட்டினது வந்து பார்த்திங்கன்னா 22ல் கட்டினேன். இங்கே வந்தேன் 24ஓட பிகினிங்கில் வந்து நான் கட்டினதாக இருந்துருச்சு. 24ல் நான் ஊருக்கு போனேன். அங்கே வந்து எங்கள் அத்தை கட்டி விட்டாங்க, வந்துட்டேன். 24ஓட டிசம்பரில் அவங்க இறந்துட்டாங்க. 25 பிகினிங், அதாவது போன வருஷம் வந்து ஒரு ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைம் நான் வந்து ஆஃப் ஷோரில் ஜூலைலேருந்து ரிட்டர்ன் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டாரியோக்கு வந்து போனேன். அப்பயுமே வந்து என் கையில் கயிறு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் கிட்ட வந்து அது அருந்து விழுந்துருச்சு. இப்போ இங்கே வந்து நான் திரும்ப கட்டிடுங்க. ஹோம் கமிங், காட் இஸ் காலிங் மீ அகெயின் இப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். என்ன வேணாலும் இருக்கலாம். I need something to believe in. I need something to trust in. So I am trusting this. இதை போட்ட உடனே வந்து இதை போடல, ஒரு ஃபோட்டோ போட்ட உடனே என் ஃப்ரெண்டு வந்து கேட்டான், என்ன மச்சான் இது
இப்போ திரும்ப பேக் டு சங்கியா அப்படின்னு. வாட் யூ திங்க் கைஸ்? அப்படியே இந்த எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, யார் ஜெயிக்க போகிறா, இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லிட்டு போங்க. நிறையா காமெடி பண்ணிட்டு தெரிஞ்சாங்க, பார்ப்போம். இப்போது அமெரிக்காவில் நான் இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா பிளானோ இல்லை, இப்போ நான் இருக்கிறது ஹால் டவுன். பிளானோ பக்கத்துலேயே இருக்குது. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து பெரிய பெரிய பில்டிங்கும் பார்க்குறேன், பில்டிங்லாம் தள்ளி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து நேச்சர் அதிகமாக வந்து இருக்குது. முன்னாடி வந்து எங்கள் ஊரில் வந்து நான் என் வீட்டில் வந்து கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறேன், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பறவைகள் கத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு அது எரிச்சலாக வரும், பிடிக்கவே பிடிக்காது. ஐ தாட் தே ஆர் டிஸ்டர்பன்ஸ். கனடாவுக்கு வந்தேன், சைலன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஆரம்பத்தில் அந்த சைலன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சைலன்ஸுன்றது வந்து ஒரு மாதிரி இட் வாஸ் நாட் குட் இனஃப். அந்த சம்மர்னு வரப்போ இதுன்னு வரப்போ வந்து இருக்குது. ஆனால் மற்ற நேரங்களில் வந்து அந்த சைலன்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. இங்கே வந்து ஃபோன் இல்லை, இது இல்லை, இந்த மாதிரி வச்சுட்டு நான் அப்படியே வெளியே வந்து பார்க்குறேன், வெளியே நிறைய அப்ரோச் பண்ணுறேன், அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படின்னும்போது எக்கச்சக்க பறவைகள், எக்கச்சக்க விதமான பறவைகள், நல்ல சத்தங்கள், இந்த மாதிரி எல்லாமே வந்து கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது. ஐ தாட் இட் வாஸ் பக், but realized it's a feature. we will split. சாப்பிட்டதுக்கு நான் பே பண்ணுவேன். Thank you. ஒரே ஒரு இது விட்டு மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் லோட் பண்ண போகிறோம். பட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகாது. எனக்கு என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரில, என் மூஞ்சி எவ்வளோ பயமாக இருக்குது, பயம் வெளியே தெரியுதான்னு தெரில. எமர்ஜென்சி வேணால் புஷ் பண்ணிடுறீங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. அதான் ஒன்றுமே தெரியல. இப்போ முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருக்கும். இங்கேயுமே செக்யூரிட்டி நல்லா குயிக்காக தான் வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 4:05 வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். எனக்கு அங்கே லைனில் நிற்கிறதுக்கு கொஞ்சம், அது போர்டிங்கில் என் பேக்கை செக்இன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அங்கேருந்து நான் வந்து செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஜஸ்ட் 1 மினிட்ல வந்து முடிஞ்சிருச்சு. இட் இஸ் ஆல்சோ குயிக். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஊர், எல்லாம் நல்லா இருக்குது.
ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொன்ன மாதிரி கன்ஃபியூஷன்ஸும் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப்பில் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா E2ன்னு சொல்லுது, போர்டுலேயும் E2ன்னு சொல்லுது. இப்போ நான் வந்து E2வில் இருக்கேன். செக்யூரிட்டியெல்லாம் முடிச்சுட்டு இருந்தாச்சு, E2வில் தான் இருக்கேன். இங்கே தான் காட்டுது. ஆனால் என் போர்டிங் பாஸில் D11 சும்மா கையில் எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இங்கே போர்டில் எல்லா இடத்துலையும் E2 இருக்குதுன்னு இங்கே வெயிட் பண்ணுறதா, இல்லை அவங்க கையில் D11 எழுதி கொடுத்தா அங்கே போகிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு சரி இங்கே வந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தேன். இந்த இடத்த பார்த்துருப்பீங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், என்னையை தவிர வேறு யாருமே இல்லை. E2 அதனால ஏன்னா எனக்கு முன்னாடி 2 பேர் பின்னாடி 2 பேரும் வந்து வரிசை நின்று இருந்தாங்க, அவங்களாம் இங்கே இல்லை. ஸோ அதனால் நான் D11 தான் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போகிறேன். இப்போ அந்த பிரச்சனை கிடையாது, வந்தப்பே அதுதான் D36 இதுலேயே வந்து இறங்குச்சு, D சம்திங்கில் ஏதோ வந்து இறங்குச்சு. அங்கேருந்து கேட்டில் தான் போயிட்டு பேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அந்த பேக் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து ஸ்கைலைன் ஒரு ட்ரெயின் ஏறி அங்கேருந்து வந்து இது பண்ணி வந்தேன். பாருங்கள், ஆல் டெர்மினல்ஸ் போர்டு ஹியர்னு போட்ட ஆல் கேட்ஸு இதான் நான் சொன்னது. இப்போ நம்ம இருக்கிறது இப்போ ஆர்டர் எப்படி இருக்குன்னா ABCDEன்னு இருக்கணும் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இலேருந்து C to A to B, D என்ன B to the A to the B to the A பாபா அந்த மாதிரி ஒரு மூடு. எஸ், ஒரு வழியாக கேட் D1 to D15 வந்துட்டேன். இப்போ இதில் ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, இந்த டெர்மினல் இலேருந்து நான் கிளம்பும்போது அந்த ஸ்கைலைன்லேருந்து இந்த ஸ்கைலிங்க் ட்ரெயின்லேருந்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி வெயிட் பண்ண அந்த E2 கேட்டுக்கிட்ட ஏர் கனடா ஃப்ளைட்டுன்றதை பார்த்தேன். இது வந்து கனடா அப்படின்னா ஏர் கனடா ஃப்ளைட்டு எக்கச்சக்கமாக இருக்கும், ஓகே. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், யுனைடெட் இதெல்லாம் தான் நிறையா இருந்துச்சு. ஒரே ஒரு ஏர் கனடா ஃப்ளைட்டு தான். நான் ஜெமினிகிட்ட கேட்டால் ஜெமினி வந்து இல்லை நீ பார்த்தது தான் கரெக்டு, E2வில் தான் கேட்டு இருக்குது அப்படின்னு E2க்கு போ அப்படின்னு வந்து சொல்லுது. கன்ஃபியூஷனாக வந்து இருக்குது. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அதான் ஏறிட்டோம்ல, அதனால் நேராக வந்து D11க்கு போயிட்டு பார்ப்போம். ஏன்னா அங்கே யாருமே இல்லை, நீங்கள் பார்த்தீங்க யாருமே இல்லை. ஸோ வந்து D11ல் போய் என்னென்னு பார்த்துட்டு, நாங்கள் போர்ட்லேயுமே பார்த்துட்டேன் E2 தான் வந்து அந்த இதுலேயுமே காட்டுச்சு. அவங்க எழுதி கொடுத்தது தான் D11, பட் ஸ்டில் இன்னும் செக் பண்ணுவோம். நேராக பார்த்தீங்கன்னா D10க்கு தான் வந்து பக்கத்துலேயே இருக்குது. D11 என் கண்ணு முன்னாடியே இருக்குது. அங்கே போயிட்டு கேட் ஏஜென்ட்டை கேட்டு பார்ப்போம் என்ன ஏது. இதுலேயுமே வந்து பாருங்கள், டொராண்டோ 2 இருக்குது. ஏர் கனடா, யுனைடெட் ஏர்லைன்ஸு, அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஏர் கனடா யுனைடெட் ஏர்லைன்ஸ் சேர்ந்துருக்கு, அதில் தான் வந்து நான் போகிறேன். AC1030 கேட் E2 தான் இதுலேயுமே வந்து காட்டுது. இட்ஸ் கன்ஃபியூசிங், மிக்சர் சிக்னல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கேட் 11ல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ I'll trust them and sit here. ஓகே, இங்கே ஒரு ஏர் கனடா ஃப்ளைட் நிற்கிது D11ல் கனெக்ட் ஆகி. This includes any duty-free purchases. We're pleased to offer fast free Wi-Fi to our Airplane members, sponsored by Bell. To connect, join our network and visit acwifi.com. If you're not already a member, Wi-Fi is available for purchase with your credit card. No purchase is required to track your flight status at aircanada.com or through the mobile app. Please note, voice applications are not permitted. We will be offering premium snacks.
இதெல்லாம் முடிச்சு இப்போ வந்து செயின்ட் ஜான்சன் நோக்கி போயிட்டுருக்கேன். ஹே கூகுள், லைட்ஸ் ஆன்.